மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு தெய்வ அனுகூலம் மிக்க தினமாக அமைந்திருக்கிறது. உங்களால் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் என்று நினைப்பதெல்லாம் தீர்ந்துவிடும். எதிர்பார்த்து கொண்டிருந்த தன வரவு வந்து சேரும். குடும்பத்தில் சந்தோஷம் பிறக்கும். அதாவது ஆங்கிலத்தில் வந்து சன்ஷைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த ஊரில் சன்ஷைனே கிடையாது. நம்ம ஊரில் மழைம்மா, உன் காட்டில் மழைம்மாங்க, அதான் வித்தியாசம். ஆனால் மழைன்னு எடுத்துட்டாலும் சரி, சன்ஷைன்னு எடுத்தாலும் சரி, அது உங்கள் வாழ்வில் வரக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமையிறது. அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரையில் ஒரு சந்திராஷ்டம தினமாக அமையிறது. உறவு முறைகளில் சில பிரச்சனைகள் வரலாம். குறிப்பாக கணவன் மனைவி உறவுக்குள்ளே சில பிரச்சனைகள் எல்லாம் வரலாம், தலை தூக்கலாம். அதனால் நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்கள் எல்லாத்துலேயுமே சற்று நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது அவசியம். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்தவரையில் இந்த தினத்தில் சில நல்ல விஷயங்கள் பேசி முடிக்கப்படும். முடிவடையாமல் இருந்த திருமணங்கள், தடைப்பட்ட திருமணங்கள், இதெல்லாம் நல்லபடியாக நடக்கிறது. கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற உறவு முறைகள், பிளவுபட்ட உறவு முறைகள் சேருவது, சில நேரங்களில் வந்து சில சுபமான நிகழ்ச்சிகள் எல்லாம் ஏற்பாடாகுது போன்ற நன்மைகளை எல்லாம் தரக்கூடிய அற்புதமான தினமாக நாளை தினம் உங்களுக்கு விளங்கும். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்தவரையில் உடல் உபாதைகள், வயசானவங்களுக்கு உடம்புல வந்து ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இதெல்லாம் தீர்ந்து போவதற்கான வழிமுறைகளை காட்டக்கூடிய நல்ல தினமாக இது அமைவதால் ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு ஏற்படும். அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த தன வரவு வந்து சேர்வதற்கான ஒரு காலகட்டமாக இது அமையும். கடன்களை திருப்பி கொடுக்க முடியும். மொத்தத்தில் முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இது உங்களுக்கு அமையும். அடுத்து சிம்ம ராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரையில் சில நேரங்களில் மனசில் வந்து சில குழப்பங்கள் இருக்கலாம். ஆனால் அந்த குழப்பங்கள் இருந்தாலும் அதற்கு ஒரு தீர்வு காண நம்ம முயற்சிப்போம். அப்படி தீர்வு காணும் பொழுது அது சரியான தீர்வாக அமையும் பொழுது பார்த்திங்கன்னா முன்னிலும் நாம் வந்து ஒரு அதிக 2 மடங்கு அதிக சக்தியை பெறுவோம். இதை நான் இப்படி தான் இதை நான் கையாள வேண்டும், இப்படித்தான் இதோடு நான் முடிவெடுக்க வேண்டும் என்ற ஒரு தீர்வு வந்து ரொம்ப அற்புதமாக உங்களுக்கு கிடைக்கும். அதனால் ரொம்ப ஒரு சந்தோஷத்தையும் மனக்கவலைகளையும் போக்கக்கூடிய தினமாக அமையும். அடுத்து கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரையில் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். கொஞ்சம் உடலை வருத்தி கொள்ள வேண்டி வரலாம். முக்கியமாக அந்த பக்தி போன்ற விஷயங்களில் நீங்கள் ஈடுபடும் பொழுது கொஞ்சம் உடலை வருத்தி கொண்டாலும் உங்கள் மனசில் ஒரு திடமான சிந்தனை இருக்கும். ஒரு ஆங்கிலத்தில் கன்விக்ஷன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு தன்மையோடு நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய அந்த நேர்மையான குணமும் அந்த உறுதி மாறாத தன்மையும் பெரிய அளவு உங்களுக்கு வெற்றிகளை ஏற்படுத்தி தரும். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரையில் கிட்டத்தட்ட ஒரு ஞானத்தை பெறக்கூடிய தினம்னு சொல்லலாம். அதான் இந்த உலக இன்பங்களைனா என்ன, இந்த உலக இன்பங்களிலிருந்து நாம் எப்படி வெளிவருவது, அந்த பகவானுடைய அருளை நாம் எப்படி பெறுவது போன்ற ஞானம். அந்த ஞானம் வரும்பொழுது என்ன சொல்கிறேன்னு நினச்சிடுவீங்க நீங்கள், என்ன அது ஞானம் வந்தால் என்ன பண்ணுறது, ஒரு கோணத்தை கட்டிட்டு போக வேண்டியதானா? ஞானம் வரும் பொழுது அனைத்தும் உங்களுக்கு அடிமையாகும். அதுதான் வந்து உலக நியதி. அதனால் முதல்ல ஞானம் அப்படின்னா அது என்ன என்பது, அதை வந்து நீங்கள் பெருசாக எடுத்துக்கிறீங்க இல்லை நிராகரிக்கிறீங்க அப்படின்ற ஒரு தன்மை இருக்குது. அதில் அதை பெருசாக பொருட்படுத்தாமல் போகிறது இருக்குது இல்லையா, அதுதான் ஞானம். ஸோ அந்த மாதிரியான, அதாவது என்னிடம் ஒரு பலவான் தன்னுடைய பலம்ன்றது வந்து அவன் அறிந்து கொண்டு அந்த பலத்தை வந்து பிரயோகிக்காமல் பணிவாக செல்லும் பொழுது எவ்வளோ உயர்ந்த நிலை அடைகிறானோ அது போன்ற ஒரு தன்மை அடையக்கூடிய தினம். அடுத்து விருச்சிக ராசி.
விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்தவரையில் நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்களில் ஒரு அர்த்தம் புதிந்தவையாக இருக்கும், ஒரு நல்ல தீர்வை தரக்கூடியதாக இருக்கும், முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். குடும்பத்தில் சில பிரச்சனைகள் இருந்தால் கூட அது தீர்ந்து போவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். முன்னேற்றமான நன்மைகளை தரக்கூடிய நல்ல தினமாக இது நாளே உங்களுக்கு அமையும். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரையில் உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருந்த பின்னடைவுகள் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு சாபம்னு கூட சொல்லலாம். என்னென்னா எந்த ஒரு விஷயமும் தெரியாமல், எந்த ஒரு காரண காரியங்களும் தெரியாமல் நமக்கு தொடர்ந்து பிரச்சனைகள் வந்த வண்ணமெல்லாம் இருக்கும். அந்த போல் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கூட தீர்வை காணக்கூடிய ஒரு சிறப்பான தினமாக இது அமையும். பெண்களால் ஏற்பட்ட மன வருத்தங்கள் நீங்கி அவர்களாலே உங்களுக்கு நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய அளவில் நல்ல தினமாக அமையும், லாபம் தரக்கூடிய தினமாக அமையிறது. அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் சில மாற்றங்களை நீங்கள் எதிர்நோக்கி இருந்தால், அந்த மாற்றங்களுக்கு ஒரு விலை கொடுக்க தயாராக இருந்தால் அந்த மாற்றங்கள் இனிதே நிகழும். அப்படி பார்க்கும் பொழுது தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீங்கும். ஆனால் அதுக்கு ஒரு விலை கொடுக்குறீங்கன்றோம். அப்போ ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம விட்டு கொடுத்து இன்னொன்றத்தை பிடிக்கிறோன்னு அர்த்தம். அது போன்ற ஒரு தினமாக இருக்கும். நல்ல முடிவுகளை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது சிறப்பான எதிர்காலத்தை உங்களுக்கு அமைத்து தரக்கூடிய நல்ல தினமாக இது அமையும். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்களால் நல்ல ஒரு ஆதாயமும் உதவியும் உண்டு. நீங்கள் பண்ணக்கூடிய முதலீடுகள் உங்களுக்கு இரட்டிப்பாக லாபத்தை தரும். நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முடிவுகளுமே நல்ல ஒரு தன லாபத்தையும் தொழிலில் ஒரு அபிவிருத்தியும் தரக்கூடிய வகையில் அற்புதமாக அமையும். அடுத்து மீன ராசி. மீன ராசி நேயர்களை பொறுத்த வரையில் உங்களுடைய பிரச்சனைகள்லாம் ஏறக்குறைய ஒரு முடிவுக்கு வந்த நிலையை அடைந்து விடுவீர்கள். தொழிலில் எதிர்பாராத நன்மைகளும் மாற்றங்களும் ஏற்படும். சில நேரங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு புகழும் அந்தஸ்தும் உயர்வதற்கான ஒரு சூழல்கள் கூட ஏற்படும். ரொம்ப ஒரு சிறப்பான தினம். வாழ்க்கையில் சில முக்கியமான தினங்களை குறித்து வைத்து கொள்வோம்ன்ற மாதிரி சொல்கிற மாதிரி ஒரு முக்கியமான திருப்பங்களை தரக்கூடிய நல்ல தினமாக இது உங்களுக்கு அமையும்.